सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासंबरीश शुभ शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद यदा रुक्मांगद अर्जुन प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासंबरीश शुभ शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्णभस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नाम्ने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचरणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் குரு ஸ்ரீட பரம்பரையாக வரக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீல பிரபுபாதானுடைய பாகவதம் பாராயணம் பண்ணிட்டு வரோம். அதில் சைதன்ய சரிதத்தை சுருக்கமாக ஆனால் விளக்கமாக அழகாக வர்ணிச்சிருந்தார் ஸ்ரீல பிரபுபாதா. அதை படித்து அனுபவித்தேன். நம்ம எல்லோரும் நீங்களும் கேட்டு அனுபவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அப்படியேப்பட்ட சைதன்ய சரிதாமிரதத்தில் எவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம், எப்படியாப்பட்ட அருவ கொள்கைகள்லாம் முறியடித்து பகவான் கிருஷ்ணரை எப்படி ஸ்தாபிச்சார் பாருங்கள். அதுதான் சைதன்ய மகாபிரபு. அந்த பக்தி மார்க்கம் தான் மங்களகரமான மார்க்கம். சம்சாரிகளாலும் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம் பக்தி மார்க்கம்தான். பகவன் நாம சங்கீர்த்தனத்தை எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணார் சைதன்ய மகாபிரபு. இந்த பகவான் நாமா தான் ரொம்ப 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 பவர்ஃபுல் இல்லையா? பகவான் தன் சக்திகளை எல்லாம் தந்த நாமத்தில் பொருத்தியிருக்கிறான் என்று சைதன்ய சரிதாமிரதத்தில், அதாவது சிக்ஷாஷ்டகத்தில் சொல்கிறார் சைதன்ய மகாபிரபு. அதை படித்தேன். அதாவது என்ன சொல்கிறாரு, அதாவது தன்னுடைய நாமத்தில் தன் சக்திகளை எல்லாம் பொருத்தி இருக்கிறார் அப்படின்றார். அது எங்கே சொல்கிறாரு, அது எத்தனை 2வது ஸ்லோகமோ ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்கிறாரு. 2வது ஸ்லோகத்தில் தான் சொல்கிறார், எம்பெருமானே உங்களது திருநாமம் மட்டுமே எல்லா ஆசிகளையும் ஜீவர்களுக்கு அளிக்க போதுமானதாகும். உங்களுக்கு கிருஷ்ணா கோவிந்தா என்பன போன்ற நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான நாமங்கள் உள்ளன. உங்களது தெய்வீக சக்திகளை எல்லாம் இப்புனித நாமங்களில் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்நாமங்களை ஜபிப்பதற்கு கடினமான விதிமுறைகள் கூட இல்லை. எம்பெருமானே உங்களுடைய புனித நாமங்களால் நாங்கள் சுலபமாக உங்களை அணுகக்கூடிய வழியை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனி பெருங்கருணையே இதற்கு காரணம். இப்புனித நாமங்களிடம் எனக்கு கவர்ச்சி ஏற்படாதது தான் என்னுடைய துரதிர்ஷ்டம். அதான் மெயின்.
நம்ம நாமத்தில் ருச்சி ஏற்படாதது தான் நம்ம துரதிர்ஷ்டம். அந்த நாம ருச்சி எதனால் வரும் அப்படின்னா ஒரு குரு மூலமாக வரும். அந்த சாதுக்களோட நாம சேர்ந்து சொல்லும்போது தான் வரும். தனிப்பட்ட முறையில் கொஞ்ச நாள் சொல்லுவோம், அப்புறம் நம்ம விட்டுடுவோம். சத்சங்கம் இல்லைன்னா அந்த நாமத்தை சொல்கிறவங்கள தியானம் பண்ணிட்டு அப்படியே வீட்டில் இருந்தால் கூட அந்த யார் சத்தையாக அந்த நாமத்தை விடாமல் சொல்கிறாங்களோ அவங்கள தியானம் பண்ணிட்டாவே நம்மளுக்கு அப்படி இருந்து அது கூட ரொம்ப இல்லை. சாதுக்களுடைய சங்கத்தில் போய் டைரெக்டாக உட்காந்து நாமா சொன்னால் தான் பெஸ்ட்டு. அதுதான் பெஸ்ட்டு. இப்போ வீட்டில் இருந்து நம்ம சுகாச்சாரம் நினைக்கிறோம். சுகாச்சாரம் நினைக்கிறதுனால நம்ம பவித்திரமாகும்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம சுகாச்சாரம் நினைக்காமல் இருக்கிறோமா? ஆனால் ஏன் நம்மளுக்கு ஒன்றும் பகவதத்தில் பக்தி வரல? அப்போது நமக்கு தடையாக இருக்கக்கூடிய சில அதாவது கலங்கங்கள், அந்த கலங்கங்கள்லாம் போனால் தான் அப்போ நீங்கள் எது நினைக்கிறோமோ அது பழிக்கும். அந்த கலங்கங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம உயர்ந்த விஷயங்களை இப்போ மகான்களை நினச்சிட்டு இப்போ நாம சொல்கிறவங்களை தியானம் பண்ணால் நமக்கு உடனே நாம சித்தி ஏற்பட்டுடும். ஸ்ரீ பகவான் நாம போதேந்திரால் நினச்சோம்னா அவர் நிறைய நாம சொல்லியிருக்கார். அவர் தியானம் பண்ணி நாம சொன்னால் பழிக்கும். ஆனாலும் எவ்வளோ பேர் தியானம் பண்ணுறாங்க, நிறைய பண்ணிட்டு பண்ணுறாங்களே, ஆனால் பழிகள் நிறைய பேருக்கு நாம சொல்ல முடியலையே. நான் போதேந்திராவில் வணங்குறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நாமத்தில் எனக்கு ருச்சி ஏற்பட மாட்டேன்றது. அப்போ அந்த போதேந்திரால் வழியில் பின்பற்றக்கூடியவர்களை போய் நம்ம ஆசிரியக்கணும். ஆசிரிச்சா தான் அந்த நாமத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம சுகாச்சாரம் நினைக்கலாம், பிரகலாதம் நினைக்கலாம், நினச்ச உடனே பக்தி வந்துருச்சுன்னா அவங்க நினச்சா பக்தி வரும். ஆனால் அதுக்கு தடங்கள் யார் போடுறோன்னு நம்ம தான் தடங்கள் போடுறோம். நம்ம கலங்கமுள்ள மனசு தான். நமக்குள்ளே இருக்கிற அந்த கலங்கங்கள் நீக்கப்பட்டால் உடனே பலிதமாகும். அந்த மகான்களை சாதுக்கள் நினச்ச மாத்திரத்தினாலே நம்மளை பாவனமாக்கிடுவாங்க. நம்ம நாமத்தில் ருச்சி ஏற்படுத்திடுவாங்க, பாகவத்தில் ருச்சி ஏற்படுத்திடுவாங்க. சரிதானா? சரி, ஓகே. அதனால் ஸ்ரீல பிரபுபாதருடைய இந்த பாகவதத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம், முதல் ஸ்கந்தம், முதல் அத்தியாயம், முதல் ஸ்லோகம். அத்தியாயம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத்தியாயம் 1. முனிவர்களின் கேள்விகள். பதம் 1. பதம் 1 கீழவே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய போட்டிருக்காரு. அடுத்தது ஜன்மாதி அஸ்ய எதோ அன்வயாத்து இதரதஸ்ச அர்த்தேஷு அபிக்ஞஸ்வராட்டு தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்காம்ருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமஹி. ஓம் ஓம் அப்படின்றதுக்கு ஓ எனது பகவானே, நம எனது வணக்கங்களை அளிக்கிறேன். பகவதே பரமபுருஷனான பகவானுக்கு, வாசுதேவாய வாசுதேவருக்கு, அதாவது வசுதேவரின் புதல்வருக்கு, அல்லது ஆதி முதல்வரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு. வாசுதேவன்ற சப்தத்துக்கு 2 அர்த்தம். ஆதி முதல்வரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் வாசுதேவன். வாசனாத் வாசுதேவசிய வாசுதம் தே ஜகத்ரயம் அப்படின்னு ஒரு பதம் சொல்லியிருக்கார் வியாசர். எங்கள் இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறவர் தான் வாசுதேவன் அப்படின்னு. ஆதி மூலம் இருக்கிறவர், ஆதி முதல்வராக இருக்கிறவர் வாசுதேவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். வசுதேவர் புத்திர கிருஷ்ணருக்கும் வாசுதேவன் அப்படின்னு அர்த்தம். வசுதேவ புத்திரன் என்று சொல்கிறதுனாலே வாசுதேவன் சொல்கிறோம். வாசுதேவன்றது பரமசப்தமாக சொல்லப்படுகிறது. ஜென்மா ஆதி, படைத்தல் காத்தல் அழித்தல். அஸ்ய உருப்பெற்றுள்ள பிரபஞ்சங்களின், எதன்னா எவரிடமிருந்து, அன்வயாத்து நேரடியாக, இதரதன்னா மறைமுகமாக, ச மேலும், அர்த்தேஷுனா காரணங்கள், அபிக்ஞா முழுவதும் அறிந்திருக்கிற, ஸ்வராட்டு அதாவது முழுவதும் சுதந்திரமான, தேனேன்னு தெரிவிக்கிற, பிரம்ம அப்படின்னா வேதங்களினுடைய அறிவு,
வேதங்களுடைய அறிவு, வேதங்களின் அறிவு. ஹிருதா நான் உள்ளத்தில் உணர்த்திய. எஹ் எஹ அப்படின்னா ஆதி. எஹ ஆதி அப்படின்னா இல்லை, எஹ் ஆதி கவையே அப்படின்னா படைக்கப்பட்ட முதல் ஜீவராசிக்கு. முக்கியந்தி மாயத் தோற்றங்களே. எத்துனா அவரை பற்றி. சூரைய அப்படின்னா பெரும் முனிவர்களும் தேவர்களும். சூரைய அப்படின்னா தேவர்களும் முனிவர்களும். தேஜக தேஜனா நெருப்புன்னு அர்த்தம். வாரி அப்படின்னா நீர்னு அர்த்தம். மிருதாம் அப்படின்னா நிலம்னு அர்த்தம். யதா அவ்வளவிற்கு. வினிமய செயலும் அதன் எதிர்விளைவும். வினிமயனா செயலும் அதன் எதிர்விளைவும். எத்திர அதன் மேல். த்ரீசர்க அப்படின்னா 3 மாதிரியான படைக்கும் நியதிகள் உண்டாக்கும் வினைத்திறமை. அதாவது 3 மாதிரியான படைக்கும் நியதிகள் உண்டாக்கும் வினைத்திறமைகள். அம்ருஷா அநேகமாக உண்மையான. தாம்னா எல்லா தெய்வீக உபகரணங்களுடன். ஸ்வேன தன்னிறைவுடன். ஸ்வேனா தன்னிறைவுடன். சதா எப்பொழுதும். நிரஸ்த அதாவது இன்மையால் மறுத்தல். குஹகம் குஹகம்னா மாயை அப்படின்னு அர்த்தம். சத்தியம் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம். பரம் அப்படின்னா வரம்பில்லாதது அப்படின்னு அர்த்தம். தீமகி தீமகினா நான் தியானிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். மொழிபெயர்ப்பார். எம்பெருமான ஸ்ரீகிருஷ்ணா வசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதல் கடவுளே. அதாவது நான் எவ்வளோ பாகவதம் படிச்சிருக்கேன், எவ்வளோ பாகவதம் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த முதல் ஸ்லோகத்தை குழப்பிடுவாங்கன்னா அது அப்படி இருக்கும். அந்த ஸ்லோகம் அவ்வளோ கடினமான. இது பிரம்மசூத்திரத்தினுடைய 2வது ஸ்லோகம், 2வது சூத்திரம். இது முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. 2வது சூத்திரம் தான் ஜென்மாதி யஸ்ய யதஹ. அந்த சூத்திரத்துக்கு விளக்கமாக தான் இந்த பாகவதம் அமைது. இந்த முதல் ஸ்லோகம் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார் வியாசாச்சாரியார். ஜென்மாதி அஸ்ய யதஹ அது வரைக்கும் தான் இருக்கும் சூத்திரம். அதுக்கு பேர் ஜென்மாதி அஸ்ய யதஹ அன்வயாத்து இதரதஸ்ட அப்படின்னு அதுலேருந்து அப்படியே கவர் பண்ணிட்டு வியாசாச்சாரியார் அப்படியே முழுமையாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டார். அப்படின்னா என்ன? பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பாகவதம், காயத்ரிக்கு வியாக்கியானம் பாகவதம் அப்படின்றது தீமகின்னு கடைசியில் சேர்த்துட்டார். பிரம்மசூத்திரம் காயத்ரி எல்லாத்துக்குமே சகல 4 வேதங்களுடைய ஸ்வரூபம் தான் இந்த 4 வேதங்களுடைய பழுத்த பழம் தான் பாகவதம் அப்படின்றது தான் இங்கே புரிஞ்சுக்கணும் நாம். ஆனால் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாகவே பாகவதம் அமைஞ்சிருக்கு. அதனால் தான் ஜென்மாத்தியஸ்ய யதஹ அப்படின்ற பதத்துக்கு விளக்கமாக இந்த ஸ்லோகம் அமையுது. அதனால் இது நான் எவ்வளோ பேர் உபன்யாசம்லாம் கேட்டிருக்கேன். குழப்பி விட்ருவாங்க. உபநிஷதங்கள் வேதங்களில் போய் அது இதுன்னு எல்லாம் நிறைய சொல்லுவாங்க, குழப்பமாக இருக்கும். ஆனால் சில பிரபுபாதானுடைய விளக்க உரையை படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியும். நீ அந்த தீமகின்னு யாரையோ, ஜென்மாத்தியசி இந்த உலகம் படைத்து காத்து அழிப்பவர் யாரோ, பிரம்மதேவருக்கு ஞானத்தை கொடுத்தவர் யாரோ, இந்த உலகம் பஞ்சபூதங்கள் ஒன்றினும் மற்றொன்றின் தோற்றமாக தெரிகிறது, ஆனால் பொய்யானது, ஆனால் உண்மையானது போல தோற்றமளிக்கிறது, ஆனால் அது பொய்யானது. அதே சமயத்தில் அந்த பிரம்மஸ்வரூபம் தன் சொரூபத்தில் தான் ரமித்து கொண்டு இருக்கிறத மாயைக்கிட்ட நெருங்க விடாது இருக்கிற அப்படியேப்பட்ட சத்தியத்தை நாம் உயர்வாக தியானிக்க வேண்டும். சத்தியம் பரந்தேவி. இது என்ன புரியுது? இது குழப்பி விடுற கதை இது. ஆனால் பிரபுபாதை எடுத்ததுமே வேறு யாரும் இல்லை, வசுதேவ புத்திர கிருஷ்ணனை தான் தியானம் பண்ண சொல்கிறது. அவர் தான் பிரம்மதேவருக்கு சதுஸ்லோகி பாகவதம் ஞானத்தை கொடுத்தார். அவர் ஞானத்தை கொடுத்த பிறகு தான் உலக சிருஷ்டியில் அவர் மயங்காமல் சிருஷ்டி பண்ண, அப்படியே சிருஷ்டி விசர்க்கமானது தொடர்ந்து படைப்பு தொழில் ஈடுபடுறார் அப்படின்லாம் சொல்ல போகிறார். இப்போ நம்ம அப்படியே பார்ப்போம். இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, எனக்கு தெளிவாக புரிஞ்சுது சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம்
எவ்வளோ மகாத்மாக்கள் உபன்யாசம் பண்ணுவாங்க, எப்படியும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எடுத்துப்பாங்க. அவ்வளோ பெரிய வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றுமே புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ரீல பிரபுபாதனுடைய இந்த விளக்கத்தை பாருங்கள், அப்படியே படிச்சுனே வரேன், ரொம்ப எளிமையாக புரியும். இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் அதான் ஒரு குருஷீட பரம்பரை. உண்மையான ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு குரு மூலமாக கேட்கும் பொழுது தான் ஒரு கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற உபன்யாசங்களை கேட்கும்பொழுது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். சில பேர் பக்தர்கள் வாக்கில் கேட்கும்போது கொஞ்சம் கண்ணை தந்து, கொஞ்சம் அது ஓரளவுக்கு கண்ணை தந்து விட்ட மாதிரி இருக்கும். பரவாயில்ல, கிருஷ்ணனை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா ஒரு குரு ஸ்ரீட பரம்பரையில் வந்ததுனால இவர் வாக்கியங்களை கேட்கும்போது கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்கும். இந்த முதல் ஸ்லோகம் தான் இந்த முதல் ஸ்லோகம் 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் ஜென்மாத்தியசிய தர்ம புரோஜித அப்புறம் நிகம கல்பம், இந்த 3மே நெருடலான ஸ்லோகம். அதில் முதல் ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப நெருடலான ஸ்லோகம், ரொம்ப கஷ்டம். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் பாகவத்தில் பிரவேசிக்கவே அந்த காலத்தில் அனுமதிப்பாங்களாம். ஆனால் முதல் ஸ்லோகத்துக்கு மட்டும் வியாக்கியானம் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். பலவிதமான உபனிஷத்துக்கெல்லாம் வேதங்கள்லேருந்தெல்லாம் கோட் பண்ணி இதுக்கு வியாக்கியானம் பண்ணுவாங்க. இது பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பெருசாக. தடஸ்த லக்ஷணம், சொரூப லக்ஷணம், அது இதுன்னு சொல்லி நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்குது. ஆனால் பிரபுபாதா பெருசாக வியாக்கியானம் பண்ணி, ஆனால் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு புரிஞ்சுது யாரை தியானம் பண்ணிடணும் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாரு. கிருஷ்ணர் தான், வேறு யாரும் இல்லை. நீ என்னவோ மண்டையை உடைச்சின்னு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு பிரபுபாதா. அதான் ஒரு குரு உடனே கண்ணை திறந்து விட்டுருவாங்க, நம்மளை வெளிச்சத்தை உண்டு பண்ணிவிடுவாங்க. அதுதான் இங்கே பாருங்கள். எம்பெருமானே ஸ்ரீகிருஷ்ணா, வசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தான் தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல் காத்தல். இப்போ பகவான் வந்துட்டாரா? இப்போ பகவானை ஸ்தாபிச்சிட்ட பிறகு இனிமேல்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பகவான் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அது இனிமேல்ட்டு குழப்பத்தை உண்டாகாது, ரசத்தை உண்டாக்கிடும், பக்தி உண்டாக்கிடும். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு போர்க்களம்தான் குருக்ஷேத்திரம். ஆனால் கிருஷ்ண சம்பந்தம் பெற்றதுனால அந்த குருக்ஷேத்திரம் ஒரு புண்ணியக்ஷேத்திரமாக வழிபடும் ஸ்தலமாக மாறிவிட்டது. ஏன்னா கிருஷ்ண சம்பந்தே. இப்போ இந்த ஸ்லோகத்தில் முதல்ல கிருஷ்ணனை ஸ்தாபிச்சிட்ட பிறகு இனிமேல் இந்த ஸ்லோகம் மங்களகரமான பக்தி ருச்சியை வளர்க்கக்கூடிய ஸ்லோகமாக மாறிவிட்டது. அதனால தான் பக்தர்கள் வாக்கில் கேட்கணும் பாகவதம். அதுவும் சிறந்த பக்தர்கள், ஒரு வைஷ்ணவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கும்பொழுது அதனுடைய சுவாரஸ்யமே தனியாக இருக்கும். இனிமேல் சுவையாக சொல்ல போகிறார் ஸ்ரீல பிரபுபாதா. அதை நம்ம அப்படியே படிச்சுன்னு வரும். இதில் நான் என் கருத்துக்களை சொல்ல விரும்பலை. எதுக்காக இப்போ கூட இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு யாருக்குன்னா பாகவதம் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு கேட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே பிரபுபாதா சொல்லக்கூடிய எளிமையான விளக்கத்தை பாருங்கள், எப்படி இருக்க போகுது. சரி, பிரபஞ்சங்களின் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. நாமளாக போய் உபநிஷத்துங்களை படி, வேதத்தை படி, அதை படி, இதை படி, அதுபடி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மகாத்மான உபன்யாசம் பண்ணுறாரு சப்தாகத்தில், அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் என்ன சொல்லியிருக்காரு, போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம போய் மண்டை குழப்பம்னா, இவர் இப்படி சொல்கிறாரு, அவர் வேறு விதமாக சொல்கிறாரு, இல்லை இவர் வேறு விதமாக சொல்கிறாரு, இவர் உபநிஷத்தை சொல்கிறாரு, இவர் பார்த்தா சுத்த வேதாந்தமாக சொல்கிறாரு. அப்போ எது அப்போ எதோ கண்ணுக்கு புலப்படாததோ, மனசுக்கு எட்டாததோ, புத்திக்கு எட்டாததோ அது அப்பாற்பட்ட அந்த பரம்பொருள் தியானம். ஃபஸ்ட்டு அது எட்டாது, அது எப்படி நீ தியானம் பண்ணுவேன் அப்படின்லாம் போட்டு குழப்பும் போது நம்மளுக்கு பாப்பா முதல்ல இந்த ஸ்லோகத்தை தாண்டி போயிடணுண்டாப்பா, நேராக குந்திஸ்துதிக்கு போயிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே பாருங்கள், ஏன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களேன். நான் யாரையுமே குறிப்பிட்டு நான் எந்த மகாத்மா சொல்கிறேன். நம்மளுக்கு அங்கே கிடைக்காத விட ஒரு குருநாதர் வந்துட்டாருன்னா ஸ்ரீல பிரபுபாதர், அவருடைய வாக்கியங்கள்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக விடை கிடைக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன். அதுதான் குருமாதர். அப்போது இது மாதிரி சொன்னால் அப்போ ஃபாரினர்ஸ் கூட ஏன் கவர மாட்டாங்க?
இது எளிமையாக புரிய வைக்கிறாங்கன்னா இதெல்லாம் நம்மளால் சத்தியமாக சொல்கிறேன். நானே இந்த ஸ்லோகத்துக்கு உபன்யாசம் பண்ணணும்னு நினச்சி எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஏதோ புரிஞ்ச மாதிரி புரியும், அவ்வளோதான், ஒன்றும் புரியாது. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதா ஆரம்பத்துலேயே இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போதே நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு, யாரை தியானம் பண்ணணும்னு புரிஞ்சு போச்சு. கடைசியில் சத்தியம் பரம் தீமகி வருதில்ல, அதில் முதலே சொல்லிட்டார், அவ்வளோதான், யாரை தியானம் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சுப்பா. இனிமேல்ட்டு நீ அவரை வச்சு நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுவேன். ஏன்னா பகவான் உள்ளே வந்துட்டான்ல, இனிமேல் தெளிவு கட்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ எந்த வேதத்தில் தேவர்கள் முனிவரெல்லாம் மோகிக்கிறாங்க, அது மாதிரி இந்த உபன்யாசம் பண்ணுறவங்கள சில பேர் இந்த ஸ்லோகத்தை முடிக்க முடியாமல் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இழுத்து மோகிப்பாங்க. அப்புறமா தான் விட கொடுப்பாங்க. நான் சில பேரை பார்த்துருக்கேன். ஆனால் சில மகாத்மாக்கள் பக்தர்கள் சுலபமாக சொல்லிடுவாங்க ஆரம்பத்திலே, கிருஷ்ணன் தான் தியானிக்கத்தக்கவன் அப்படின்னு. அது ஏதோ ஒரு உபன்யாசம்தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தா குழம்பு தான் பார்த்துருக்கேன் அதில். அதனால் பிரபுபாதா அழகாக இங்கே என்ன சொல்கிற பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதை அவரை நான் தியானிக்கிறேன். பூரண உண்மையாகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு ஜென்மாத்தியசிய எதா அப்படின்னு, படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும். ஏன்னா பாகவத அது இங்கே எப்படி சொல்லலாம், அவர் கிருஷ்ணர் இங்கே பேர் வரலையே, எப்படி அவர் சொல்கிறாருன்னா, ஓம் நம பகவதே வாசுதேவான்னு ஆரம்பத்திலே சொல்கிறாரு, அதிலே புரிஞ்சு போச்சு. இது உங்களுக்கு முன்னும் தெளிவாக புரியணும்னா, விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்திரை விநாச ஸ்ரீகிருஷ்ண வேணுமன்னு பாகவத மகாத்மியர் பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவே பிரமாணம் தான். ஆனால் இங்கே பிரபுபாதா நம்ம ஒரு குரு வாக்கியத்தில் கேட்கும்போது அதை ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. நான் இப்போ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சொன்னேன். இப்போ பிரபுபாதா இங்கே சொல்கிறாரு, படைத்தல் காத்தல் அழிப்பதுக்கு மூல காரணமாக இருப்பவர் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இங்கே கிருஷ்ணர் ஜென்மாத்திய ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் பேர் வரலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, இங்கே பத்ம புராணத்தில் முதல் ஸ்லோகம் சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தி ஆதினா படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியோருக்கு ஹேது காரணமாக இருக்கக்கூடியவர், மூல காரணமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த பதம் வருதாங்க. அப்படின்னா விஸ்வோத்பத்தியாதி ஹேதுவே தாபத்திரை விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம்னுக, ஸ்ரீகிருஷ்ணன் தான் அந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பதுக்கு மூல காரணம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பத்மபுராணத்தை போய் அப்போ நான் மகாத்மியத்தில் பார்க்கணும். பார்த்தா தான் இந்த கிருஷ்ணர் தான் தியானிக்கத்தவன், கிருஷ்ணன் தான் படைத்து காத்து அழிப்பதுக்கு மூல காரணம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஆனால் மகான்கள் நீ எந்த சாஸ்திரத்தையும் படித்து குழப்பிக்க வேண்டாம், மகான்கள் வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே போதும், நம்மளுக்கு சுலபம். நீ நிறைய புஸ்தகங்களை படிக்கிறத காட்டிலும் ஒரு மகாத்மா வழியில் போகிறது மிக மிக சிறந்தது. அவர்கள் தெளிவான விடையை கொடுப்பாங்க, அதுக்காக சொல்லுவார். அப்போ இங்கே சில பிரபுபாதா அழகாக சொல்கிறார், படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், சத்தியம்னா பூரண உண்மை இல்லையா, சத்தியம் பரம் தீமகி, பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பதால். அப்போ இங்கே சத்தியம் பரம் தீமகி இங்கே கிருஷ்ண பேர் வரலைன்னா ஏன் 10ஆம் ஸ்கந்தத்தில் தேவர ஸ்துதி பரம் சத்தியமிருதம் சத்தியபரம் திரை சத்தியம் அப்படி அது யாரை சொல்கிறது, கிருஷ்ணரை தானே கர்ப்பத்தில் ஸ்துதியில் சொல்கிறாங்க. அப்புறம் வேறு யார்? இதெல்லாம் அதான் சொல்கிறேன், குருவுடைய வாக்கியத்தை குரு விஸ்வாசு குரு வாக்கியேஷ். நம்ம இது கூட இப்போ நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. சத்தியமிருதம் சத்தியபரம் தேவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி விளக்கணும் கூட அவசியம் இல்லை. பிரபுபாதா சொன்னார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படின்ட்டு பிளைண்டாக அப்படி ஒரு குருவை பின்பற்றி போனால் வராத ஞானம் கூட நம்மளுக்கு பிச்சுட்டு வரும், வராத பக்திலாம் நம்மளுக்கு அப்படி பிச்சுட்டு வரும் ஒரு குருவனுடைய ஆசீர்வாதத்தினால. அந்த குரு அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா இந்த ஸ்ரீல பிரபுபாதனுடைய புஸ்தகமாகிய பாகவதத்தை படிக்கணும். அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும், இதில் சந்தேகமே கிடையாது. அப்படியே பிளைண்டாக நம்ப வேண்டியது தான். இப்போ எனக்கு நான் கொஞ்சம் நெஞ்சம் அதெல்லாம் படித்ததுனால இதெல்லாம் விளக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா இதை விளக்கணும்னு அவசியமே இல்லை, அப்படியே பிளைண்டாக படிச்சுட்டு போனேன். இப்போது நான் இவ்வளோ விளக்குறேன்னு என்னை விட இது யார் அப்படியே ஒபே பண்ணி அப்படியே இதை பிலீவ் உண்மையான நம்பிக்கையோடு அப்படியே படிச்சுட்டு போகிறாங்களோ அவர்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். பிரபுபாதா அவர்களுக்கு உடனே கருணை காட்டுவார். பிரபுபாதனுடைய அனுகிரகம் கிடச்சிச்சுன்னா பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணம் கிடைச்சாச்சு. டைரெக்டாக கிருஷ்ணனை வணங்கினா கூட அவ்வளோ அனுகிரகம் கிடைக்காது. ஆனால் பிரபுபாதா நினச்சோம்னா நிச்சயமாக கருணை கிடைக்கும். அப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கு பாருங்கள், அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார்.
ஸ்ரீகிருஷ்ணர் எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார் இல்லையா? அதுதான் அன்வயாத்து இதரதஸ்ச, அதாவது வெதிரேகம். சரி, இந்த வெதிரேகப்பதெல்லாம் நான் முன்னாடி தெரிஞ்சு வச்சிருந்தனால இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. பிரபுபாத வாக்கியம் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அதாவது என்னென்னா, எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். பகவான் இந்த தான் படைத்த அந்த உலகத்தினுடைய மூளை முடுக்குகள்லாம் நேராகவும் தெரியும் அவருக்கு, மறைமுகமாகவும் தெரியும். மறைமுகமாகவும் அறிந்து வச்சிருக்கிறாரு, நேராகவும் டைரெக்டாகவும் அவர் காண்டாக்ட் இருக்குது பகவானுக்கு. மேலும் அவருக்கு அப்பால் வேறு எந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர் ஆவார். தனக்கு மேலே எல்லாத்தையும் படைத்தவர் பகவான். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவரை படைத்தவர் யாருன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் படைத்தவர். அவருக்கு மேல் காரணம் இல்லாத அப்படின்றதுக்காக தான் சுதந்திரமானவர் அப்படின்னு ஸ்வராட்டு அப்படின்ற பதமானது இங்கே சொல்லப்படுகிறது. முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். யார்? பகவான் விஷ்ணு தான் இல்லையா? அவர் தான் கிருஷ்ணர். நெருப்பினில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும். அதான் காணல் நீர் சொல்கிறோம். சூரிய கிரணங்கள் பூமியில் பட்டவுடனே அங்கே நீர் இருக்கிற மாதிரி தோற்றமளிக்குது, அதான் காணல் நீர். அப்போது இதான் சொல்ல, நெருப்பினில் காணப்படும் நீராகவும், அதேமாதிரி நீர்மேல் காணப்படும் நிலமாகவும். ஒரு இடத்துல நீர் பார்த்தா அசையாமல் இருக்கிற நீர் பார்த்தா அப்படியே தர மாதிரி, பளிங்கு தர மாதிரி இருக்கும். அது தர நினச்சி தான் போய் ஒரு இடத்துல இந்திரபஸ்தத்தில் துரியோதனம் பாருன்னா தண்ணி இருக்கிறது, தண்ணி தரன்னு நினச்சிட்டு இருந்தான். அது தண்ணி, அது தர மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, பலன்னு. அது தரன்னு நினச்சின்னு போய் காலை வச்சிட்டான். திடீர்னு தண்ணியில் விழுந்துட்டான். இதுதான் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும். இந்த மாயா ஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதைப் போல. புரியுதுங்களா? காணல் நீர் நெருப்பினில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதைப் போல ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இது பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார். என்னுடைய வைபவத்தை தேவர்களும் முனிவர்களும் கூட அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதான் உண்மை. பகவானுடைய மாயைக்கு அவங்களும் வசப்பட்டு வரலாம், தேவர்கள் முனிவரெலாம் கூட. அதனால் இங்கே சொல்கிறார், மாயாஜாலத்தில் ஒருவன் குழப்பம் அடையும் போல் ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவலாம். அதுதான் இங்கே முஹ்யதி சூரையா. இந்த ஸ்லோகத்தில் என்ன வருது? தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்தி யத் சூரையா. அப்படிப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் கூட முஹ்யந்தி குழப்பம் அடைகிறார்கள் பகவானுடைய மாயினால் அப்படின்றார். மாயாஜாலத்தினால் இதான் தேஜோ வாரிமிருதாம் எல்லா வினிமயா எத்திர திருசொல்கம் புருஷா. அதான் இந்த நீரில் காணப்படும் நீராகவும் நெருப்பில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் ஒன்றின் மற்றொன்றின் தோற்றமாக தெரியுது இல்லையா? அதான் தோற்றமளிக்கும். மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பம் அடைவது போல. அது எப்படி குழப்பம் அடைகிறனா, அதுபோல் ஸ்ரீ கிருஷ்ணனுடையால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையில் முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக, இந்த முக்குணங்களால் பிரதிபலிப்பு தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சமாக தோற்றமளிக்கிறதே முக்குணங்களுடைய பிரதிபலிப்பு தான். முக்குண பிரதிபலன்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் பகவான் தான், அவரே ஆவார், கிருஷ்ணர் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் அது உண்மையானது போல் தெரியுது இந்த உலகம். இந்த உடல், என்னுடைய உடல் சத்தியம்னு நினைக்கிறேன், என்னுடைய அப்பா சத்தியம்னு நினைக்கிறேன், அம்மா சத்தியம்னு நினைக்கிறேன், என் மனைவி சத்தியம், இதெல்லாம் சத்தியம் இல்லையே. ஒரு நாள் அழிந்து போகின்றது. அப்போ சத்தியம் இல்லையே. உண்மையானது போல் தோற்றமளிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா பகவான் தானோ. பகவான் உண்மையாக இருக்கிறதுனால. அதுதான் இங்கே சொல்கிறார்.
அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே பகவான் கிருஷ்ணரே ஆவார். எனவே ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவானுடைய வைகுண்ட லோகத்தில் கோலோகத்தில் மாயையே நெருங்காதாங்க. அங்கெல்லாம் மோட்ச உலகம் சொல்கிறோம், கோலோக பிருந்தாவனம். அது வைகுண்டத்துக்கு மேலே கிருஷ்ணருடைய உலகம். அங்கே கிட்ட அதான் நிரஸ்த குககம் அப்படின்னா மாயையே கிட்ட கூட நெருங்க விடாத இடம் அந்த வைகுண்ட லோகம். இதெல்லாம் வேதாந்த விசாரம் பண்ணுறவங்க தன் ஆத்மாவில் ரமிக்கிறான் பகவான், அந்த இடத்துல மாயை நெருங்கலை அப்படின்லாம் பல விதமாக தன் சொரூபத்தில் ரமிச்சிருக்கிறது அந்த பரபிரம்ம சொரூபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாத அத்வைதத்தில் வேறு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் வேணாம். பகவானுடைய உலகத்தில் மாயைக்கு இடமில்லை. பகவான் உலகத்தை அடைஞ்சவங்களுக்கு மறுபிறப்பு இல்லை. இதுதான் உண்மை. வைகுண்டம் கோலோகம் அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கிட்டால் போதும், எளிமையாக புரிஞ்சுக்கிட்டால் போதும். அது ஏதோ பரபிரம்ம சொரூபமாமே, அந்த சொரூபத்தை அடைஞ்சிட்டா அப்புறமா நம்மளுக்கு பிறப்பு இல்லையாமே, அது ஏதோ ஒரு இடமாமே, அது ஏதோ ஒரு இடமாமே, அது ஏதோ ஒரு பரம்பொருளாமே, அது கண்ணுக்கு தெரியாதாமே, அது பரபிரம்ம ஜோதியார், அது ஜோதி பழம்பாக இருக்கக்கூடியதாமே, அது அப்பாற்பட்டதாமே, எல்லாத்துக்கும் அது புத்தி கெட்டாததாமே அப்படின்லாம் குழப்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெளிவாக சொல்லிட்டார். இந்த வைகுண்ட லோகத்தில் தாம்னா தன்னுடைய தாமம், என்னது வைகுண்ட தாமம், முடிஞ்சு போச்சு. பிரபுபாதா க்ளீனாக சொல்கிறார். இதுதான் ஒரு குரு ஸ்ரீட வைஷ்ணவ பரம்பரை மூலமாக பாகவதம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்மளுக்கு தெளிவான அறிவு கிடைக்கும். இல்லைனா இந்த குழப்பவாதிகளோடு சேர்ந்து நம்மளும் குழம்பு தான் இருப்போம். 1.5 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் ஆனாலும் குழம்பு, நம்ம அதுக்கு தெளிவு கிடைக்காது. ஆமாம், நீங்கள் அந்த 2 மணி நேரம் ஒரு இந்த ஸ்லோகத்தை வியாக்கரணம் பண்ணுறோன்னு போய் கேட்டு பாருங்களா, ஒன்றுமே புரியாது, குழப்பமாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி அப்படின்னு பார்த்தா முழுசாக புரியாது. ஆனால் அந்த பிரபுபாதனுடைய விளக்கம் பார்த்தா ஈஸியாக சொல்கிறது பாருங்கள். இந்த ஜட உலக, எனவே ஜட உலக மாயில் நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் அப்படின்னு வைகுண்ட லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்திய வாசம் புரிகிறார். தன்னுடைய தாமத்தையே வர்ணிச்சிருக்கிறார். இது அப்படியே மண்ணை அதான் சொல்கிறேன்னே, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் சோத்தில் மாறிக்கிற மாதிரி இந்த அத்வைதிகள் அத்வைதத்தில் பற்றி பேசுகிறவங்க இந்த கிருஷ்ணருடைய உலகத்தையே மறைச்சிட்டாங்க பாருங்கள். எனக்கு எத்தனையோ தடவை நான் படிச்சிருக்கேன், எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் உபன்யாசத்தில். நிரஸ்த குகம் சத்தியம் பரம் தீமகின்னு. நிரஸ்த குகம் ஓ மாயை பகவான் கிட்ட இருக்க, பகவான்களை மாயை இருக்க, பகவான்களை. அப்போ தாம்னான்றது நேது, தாமம்னா நேது, அதோடைய உலகம். அதையும் சொல்லலை. முழு பூசணிக்காவை சோத்தில் போட்டு மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டாங்களே நமக்கு. ஆனால் ஒரு குருநாதர் வந்த உடனே இதுக்கு தேலி அடித்து துவம்சம் பண்ணார் பாருங்கள். தன்னுடைய பரலோகத்தில் மாயை நெருங்கிறது கிடையாது. அந்த பரலோகத்தை அடைபவர்களுக்கு மாயை வர்றது, மறுபிறப்பு கிடையாது, பிறப்பிறப்பு கிடையாது. ஜரியமப்ப எவ்வளோ தெளிவாக இருக்குங்க ஸ்லோகம். ஏங்க இப்படி? அதுக்கு தான் ஒரு குரு ஸ்ரீட பரம்பரையில் வர பாகவதம் படிக்கணும். நான் இன்னும் மொழிபெயர்ப்பு தான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு படிக்கும்போதே இவ்வளோ அழகாக விளக்கம் கிடைக்குது. இன்னும் பொருளுரையெல்லாம் படித்து பாருங்கள், பொறுமையாகவே படிங்க, அவசரமே இல்லை. நம்ம பாகவதம் 18,000 ஸ்லோகமும் மனப்பாடம் பண்ணணும், இல்லை உபன்யாசம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தான் சுருக்கமாக கடற்கடன்னு பச்சு போவாங்க. அது தேவையில்லை. நம்மளுக்கு தெளிவு, பகவானை பற்றி முழு தெளிவு, பகவான்னா யார், அவரை பற்றி முழு அறிவு நம்ம பெறணும்னா ஒரு குருநாதருடைய வாக்குலேருந்து கேட்டு அதை பொறுமையாக படித்தா தான். நம்ம 2 ஸ்லோகம் படித்தாலும் நம்மளுக்கு வைகுண்டம் உண்டு. பிரபுபாத ஒரு குருநாதருடைய வாக்கியத்தின் மூலமாக வரும் குருஷீட பரம்பரையில் வைஷ்ணவர் ஒரு வாக்கள் மூலமாக ஒரு ஸ்லோகம் படித்தா கூட நம்மளுக்கு மோட்சம். நீ பாகவதம் பூரா படித்தா எந்த மோட்சம் கிடைக்குமோ, அந்த குருநாதர் வாக்கால் படிக்கின்ற இந்த பாகவதத்தை ஒரு ஸ்லோகம் படித்தா கூட நம்மளுக்கு இந்த பரலோகம்னு சொல்கிறார் இல்லையா, அந்த வைகுண்ட லோகம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் முட்டி முட்டி மோதி பாகவதம் பூரா படித்தாலும் ஆனால் பக்தி இல்லைன்னு சொன்னால் நமக்கு மோட்சம் கிடைக்காது. ஆனால் ஒரு குரு அனுகிரகம் இருந்தால் பிரயச்சதி குரு பிரேதோ வைகுண்டம் யோகி துர்லபம், வைகுண்டத்தையே கொடுத்து விட முடியும் சில பிரபுபாதாவால், ஒரு குருநாதரால். ஆனால் குரு வாக்கியத்தை படிக்கிறது தான் விசேஷம். நாமளாக பாகவதம் படித்தா தப்பாக புரிஞ்சுப்போம், குருநாதர் வாக்கியத்தில் படித்தா தெளிவாக புரிஞ்சுப்போம். அப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான இந்த விளக்கத்தை பாருங்கள். தாம்னா ஸ்ரேன சதா நிரஸ்த குகம்
அப்படின்ற பதத்துக்கு எவ்வளோ அழகாக, ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் அப்படின்னா கோலோக பிருந்தாவனத்தில் இல்லை வைகுண்டத்தில் விஷ்ணு, அதெல்லாம் மோட்ச உலகம்னு சொல்லக்கூடிய இடம். அதெல்லாம் அது வந்து எல்லையே காண முடியாதது உயர்ந்த தாமம் அது. இந்த பௌதிக உலகத்துக்கு எல்லை உண்டு, ஆனால் ஆன்மீக உலகத்துக்கு எல்லையே கிடையாது, அது பறந்து விரிந்தது. அப்போது ஜட உலக மாயைகளிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நித்திய வாசம் புரிகிறார். புரிஞ்சு போச்சு. அவரே பூரண உண்மை ஆகையால் நான் அவரை தியானிக்கின்றேன். இவ்வளோதாங்க. இந்த முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சுலபமாக கிடைச்சி போச்சு. அவர் வந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார். அவரை தான் நம்ம தியானம் பண்ணணும். அவர் சுதந்திரமானவர், அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவருக்கு மேற்பட்ட காரணம் கிடையாது. ஏன்னா அவர் சுதந்திரமானவர், அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்போது இந்த மாயையான இந்த உலகமானது அவரால் படைக்கப்பட்டதெல்லாம் உண்மையானது கிடையாது, நிரந்தரமற்றது, பொய்யானது. ஆனால் உண்மையானது போல் தோற்றமளிக்கிறதுக்கு காரணம் அவரே. ஏன்னா அவரால் படைக்கப்பட்டதுனால, அவர் உண்மையாக இருக்கிறதுனால அவரால் படைக்கப்பட்ட இந்த வஸ்துக்களும் உண்மையான போல் தோற்றமளிக்கிறது. அது எப்படின்னா, நீரில் நிலமாகவும் நெருப்பில் நீராகவும் நீர் நிலமாகவும் காட்சியளிப்பது போல் இந்த மாயாஜலத்தில் நம்ம எப்படி ஏமாந்து போகிறோமோ அதுபோல் பகவானுடைய மாயினால் தேவர்களும் முனிவர்களும் கூட மோகிக்கிறார்கள். அவர் தான் பிரம்மதேவருக்கு வேதத்தை உபதேசித்தார், வேத அறிவை புகட்டினார். அந்த வேத அறிவின் மூலமாக தான் உலகத்தை படைத்தார் பிரம்மதேவர் அப்படின்னு நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இவ்வளோ தான் இந்த ஸ்லோகத்தில் உள்ள விளக்கமே, இவ்வளோ தான். அவரை அப்போ நம்ம யாரை தியானிக்கணும்னா, பிரம்மதேவர் ஹிருதயத்தில் வேதத்தை புகுத்தினவர் யாரும், அதே சமயத்தில் தேவர்களும் முனிவர்களும் யாருடைய மாயில் மயங்குறாங்களோ, யார் எல்லாத்தையும் படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமானவரோ, எவருடைய உலகத்தில் தன் பக்தர்களோடு சேர்ந்து சல்லாபம் பண்ணிட்டு இருக்கிற அவர் வந்து அந்த உலகத்தில் வந்து மாயை நெருங்காதோ, அப்போ மாயை நெருங்காத அவரை தான் நம்ம கிருஷ்ணரை தான் தியானிக்க வேண்டும். இவ்வளோ தான். இது ஈஸியாக புரிஞ்சு போச்சு. இப்போ ஜென்மாத்தியசன்ற ஸ்லோகம் ஈஸியாக புரிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு விளக்கம் இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே ரசித்து படிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும். ஜென்மத்திய ஸ்லோகம் அப்பா தர்மபுரம் வச்சது, அப்பா நிகமக்கள் படிச்சு போயினே அது வந்து இந்த பிழைப்புக்காக பாகவதம் அப்படின்ற நிலையை ஆகிப்போச்சு நிறைய பேரத்தில். ஆமாம், சன்மானத்துக்காக பாகவதம் அப்படின்ற நிலையில் போய் கேட்டோம்னா ஒன்றுமே புரியாது, புரிஞ்ச மாதிரி புரியாது. கதை கேட்டு வர வேண்டியது தான் சிம்பிளாக. ஆனால் இதில் வந்து நம்ம பரம பிரயோஜனமாகிய இந்த வேதாந்த ரகசியம், இந்த ஜென்மாத்திய முதல் ஸ்லோகத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இதை வந்து நமக்கு பக்திமயமாக கொடுத்தவர் யாருன்னா சில பிரபுபாதம். வைஷ்ணவர்கள், உண்மையான வைஷ்ணவ வழியில் வரவங்க எல்லாமே பக்திமயமாக கொடுப்பாங்க. அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம், அந்த குரு சம்பிரதாயத்தின் மூலமாக அனுகிரகத்தில் பெற்றால்தான் அந்த மரத்தில் அந்த கிளைகள் ஒட்டப்பட்டால்தான் செழிப்பாக இப்போ நாம் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியும். அவர் ஒருத்தர் சொன்னார், அவர் ஒரு பாகவதம் சொன்னார், இவர் ஒரு பாகவதம். நிறைய இப்போ பாகவதம் சொல்கிறோம், நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, எக்கச்சக்க பேர் கிளம்பிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், ஒரு ஆயிரம் இல்லை, பல ஆயிரக்கணக்கான பேர், பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே சொல்கிறது புரியுதா புரியலையான்னு தெரியல. சில பேர் வியாக்கியானங்கள்லாம் உபன்யாசத்தை பார்த்தா அப்படியே தடுமாறி ஏதோ முடிக்கணும்னு முடிச்சிடுறாங்க அந்த 2 மணி நேரத்தில். அது எப்படிப்பா இது 100 ஸ்லோகம் 150 ஸ்லோகம் உள்ள 10 அத்தியாயம் 20 அத்தியாயத்தை 2 மணி நேரத்தில் எப்படி முடிக்கிறாங்கன்னா அதான். அப்போ அந்த பாகவதத்தில் அடியேனும் அது மாதிரி பாகவதம் சொல்லின்னு இருந்தவன் தான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா? அந்த குருநாதர் கந்தர் ஏற்கனவே இந்த புஸ்தகம் இருந்தால் கூட அப்போ அது பெருசாக இருக்குது, தலகாணி மாதிரி ஒரு ஸ்லோகத்துக்கு இவ்வளோ பேர் வியாக்கியானமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவன் தான். அப்புறமா தான் விஷயம் புரியுது, இது வந்து ஒரு குரு வழியில் வந்த விஷயம். இந்த பாகவதத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். இதில் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம கண்ணை திறந்து விடக்கூடியது, நம்ம ஞான கண்ணை திறந்து விடக்கூடியது, நமக்கு அறிவை புகுத்து கிருஷ்ணருடைய பக்தியை உள்ளே புகுத்தக்கூடியது, நமக்குள்ளே தூங்கி கிடக்கிற கிருஷ்ண உணர்வை தட்டி எழுப்பக்கூடியது, நமக்குள்ளே ஆத்மானந்தத்தை தரக்கூடியது அப்படின்னு புரிய ஆரம்பித்த உடனே தான் இந்த பாகவதம் ஒரு ஸ்லோகம் படிக்கும்பொழுது பாகவதம் பூரா படித்தா என்ன சாந்தி கிடைக்குமோ
அந்த நிம்மதி நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த குரு வாக்கியேஷு, இந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சரி, அதுக்கு பிறகு இப்போது அவரை தியானிக்கிறோமா? அடுத்தது அவருடைய பொருளுரை படிக்கலாம். முழுமுதற் கடவுளாகிய, இப்போ நம்ம இந்த 40 நிமிஷம் ஆச்சு. ஆனால் நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணுக்காக சொன்னேன். இதை படிச்சதுன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் மொழிபெயர்ப்பு படிக்கணும்னா வேணால் படிச்சிடுறேன் பாருங்கள். இன்னொரு தடவை படிச்சிடுறேன். எத்தனை தடவை வேணால் படிக்கலாம். நமக்கு தெளிவு கிடைக்குதுன்னா அந்த விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கலாம். எத்தனை தடவை வேணால் படிக்கலாம். மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா, வசுதேவரின் புதல்வரே, எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கின்றேன். தோற்றுவிக்கப்பட்டுள்ள பிரபஞ்சங்களின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய காரணங்களுக்கு மூல காரணமாகவும் பூரண உண்மையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அவரை நான் தியானிக்கிறேன். எல்லா தோற்றங்களையும் அவர் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அறிந்துள்ளார். மேலும் அவருக்கு அப்பால் வேறு எந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவராவார். முதல் ஜீவனான பிரம்மாவின் இதயத்தில் ஆதியில் வேத அறிவை புகட்டியவர் அவரே ஆவார். நெருப்பினில் காணப்படும் நீராகவும் நீர்மேல் காணப்படும் நிலமாகவும் தோற்றமளிக்கும் மாயாஜாலத்தினால் ஒருவன் குழப்பமடைவதைப் போல ஸ்ரீ கிருஷ்ணரால் பெரும் முனிவர்களும் தேவர்களும் கூட மாயையில் புகுத்தப்படுகின்றனர். இயற்கையின் முக்குண பிரதிபலங்களால், இந்த முக்குண மாயினால் உண்டாக்கப்பட்டது இந்த ஜட பிரபஞ்சம். பிரதிபலங்களால் தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள, அந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டது. ஏன்னா இது அழியக்கூடியது, பிரளயத்தில் அழிஞ்சிடும், மறுபடியும் தற்காலிகமாக தோன்றும் அழியும். அப்போ தற்காலிகம். அது வியாபகாரிக சத்தியம் சொல்லுவோம். அதான் தற்காலிக பதம் இங்கே போட்டிருக்காரு. அது வியாபகாரிகம், விவகாரத்தில் சத்தியம் போல தோன்றுறது இந்த பிரபஞ்சம். தற்காலிகமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள இந்த ஜட பிரபஞ்சமாக நல்லா இயங்குதே. மரம், செடி, கொடிகள்லாம் உயிர்கள் வளருது. அதுக்குள்ளே சைதன்யம் இருக்குது, கிருஷ்ணன் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் இயங்குது. அவன் இல்லாமல் எதுவும் அசையாது. அப்போ ஜட பிரபஞ்சங்கள் பொய்யானவை ஆயினும் அவை உண்மையானவையாக காட்சியளிப்பதற்கு உரிய ஒரே காரண பொருளும் அவரே ஆவார். யார்? கிருஷ்ணரே ஆவார். எனவே ஜட உலக மாயிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அந்த பரலோகத்துக்கிட்ட கூட மாயை நெருங்காது. அந்த உலகத்தை அடைந்தவர்களுக்கும் மாயை வராது, பிறப்பிறப்பு வராது. ஜட உலக மாயிலிருந்து நிரந்தரமாக விடுபட்டுள்ள பரலோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியவாசம் பெறுகிறார். அவரே பூரண உண்மையாகியால் நான் அவரை தியானிக்கின்றேன். சத்தியம் பரம் தீமகி. அவ்வளோதான், இது வரைக்கும் போதும். இன்றைக்கி பூர்த்தி பண்ணிப்போம். இதுக்கு மேலே பொருளை அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். நமக்கு நீ பாகவதம் பூரா அரைக்குறையாக படிச்சுட்டு கேட்டுட்டு ஒன்றும் இல்லாமல் போகிறத காட்டிலும் ஒரு ஸ்லோகத்தோடு நம்ம படிக்கும்போது நிதானமாக இதனுடைய விளக்கங்களை படிக்கும்போது, பிரபுபாதனுடைய விளக்கம், அதுவும் எளிமையாக புரியக்கூடிய விளக்கங்களை படிக்கும்போது நம்மளை வேறு லெவலில் கொண்டு போவோம். கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே பெருக்கெடுக்கும். இதில் 100% தைரியமாக சொல்லலாம். இது மாதிரி ஒரு மகாத்மா வாக்களை கேட்கும்போது, இந்த ஸ்லோகம் கடினமான ஸ்லோகம், இது இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. குருநாதர் கண்ணை தந்து விட்டுறாரு. அல்ல, எனக்கு இந்த ஒரு விஷயந்தாங்க. இந்த தாமம்னாவே கிருஷ்ணதாம், வைகுண்ட தாமம்னு சொல்கிறோம், கோலவ தாமம்னு சொல்கிறோம். அது ஏன் சொல்லலை? அதே முழு பூசணிக்காய் போட்டு மறுபடியும் வச்சுட்டாங்க. இந்த உபன்யாசம் பண்ணுறவங்க சில பேர் குழப்பத்தில் ஆழ்த்திட்டாங்க. ஆனால் இங்கே நல்லா தெளிவாக போகிறது. தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குகம்னா மாயை, நிரஸ்தனா போக்கப்பட்டது. அந்த மாயை நீக்கப்பட்ட இடத்துல அவர் அந்த தாமத்தில் வாசம் பண்ணுறார், பரலோகத்தில் கிருஷ்ணன், கோலவ தாமத்தில். அப்போ அந்த தாமத்தை நாமளும் அடைஞ்சால் நம்ம மாயிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிடுவோம். இதுதானே விஷயம். அவர் தானே தியானம் பண்ண அப்போ தான் நம்மளும் மாயிலிருந்து விடுபட முடியும் இல்லையா? சரியான பாயிண்ட்டுங்க அது. இதை விட்டு குழப்பி 2 மணி நேரம் பேசி கடைசியில் கிருஷ்ணனை ஸ்தாபிக்காமல் அவர்களே குழம்பி போய் மற்றவங்களையும் குழப்பிக்கிட்டு ஏதோ ஒரு உபன்யாசம் பண்ணி அதுதான் டைம் ஆகிடுச்சு, டக்குன்னு அடுத்த கட்டம் முனிவருடைய சௌனகாதி மகர்ஷி கேள்வி கேட்டாங்க, சூதர் பதில் சொன்னார், அது பண்ணார், இது பண்ணார், அப்படியே அதுதான் முடிஞ்சு போச்சு. இதையே நானும் தான் பின்பற்றினேன். அப்புறமா தான் இந்த குருஷீட பரம்பரையில் கண்ணை திறந்து விட்டு ஏன்னா இந்த புஸ்தகம் எங்களை இருக்குது, இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும் இல்லையா? மகான்களுடைய கடாட்சம் அனுக்கிரகம் பட்டாதான் இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விடும்போது அப்படியே ஏதோ புஸ்தகம் பெருசாக எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணும். இந்த விளக்கெல்லாம் நீ மொழிபெயர்லாம் படித்தோம்னாவே நம்மளுக்கு எவ்வளோ
பெரிய தெளிவு கிடைக்கும். ஆமாம், அப்படியேப்பட்ட ஈஸியாக புரியும் எல்லாமே. நம்ம இப்போ மொழிபெயர்ப்பு இது போதும், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதும். நம்மளுக்கு தெளிவு தான் முக்கியமே தவிர எப்படியாவது கடகடம் முடிச்சிடணும் பாகவதம் அப்படி அது நோக்கம் கிடையாது. தெளிவு பெறணும். பகவான் கிருஷ்ணர் யாருன்றது இந்த ஞானத்தோடு கொடுக்குற இந்த ஜென்மாத்திய ஸ்லோகத்தில் அவர் யார்? உலகம் படைத்து காத்து அழிப்பதற்கு காரணமானவர், மூல காரணமானவர். அவர் மாயக்கிட்ட நெருங்கதில்லை. அவரால் எல்லாரும் மாயையில் முனிவரும் தேவரில் மயக்கப்படுகிறார்கள். அவரால் தான் பிரம்மதேவருக்கு ஞானம் கிடைச்சிது. அவர் சுதந்திரமானவர். அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவருக்கு மேலே பட்ட காரணம் கிடையாது. அவர் சர்வத்தையும் அறிந்தவர். அவர் எல்லாவற்றையும் மூளை முடுக்கங்கள் மறைமுகமாகவும் நேர்முகமாக எல்லாவற்றையும் அறிஞ்சு வச்சுருக்கார். அவர் எல்லா பிரம்மாண்டங்கள் எங்கள் மூல முடுக்குகளில் எல்லா ஜீவராசிகள் ஹிருதயத்துக்குள்ளேருந்து எல்லாத்தையும் அறியக்கூடியவர் அவர் அப்படின்னு தெரிஞ்சால் அவரை தான் நம்ம தியானிக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். கிருஷ்ணரை பற்றி இந்த கிருஷ்ணரை பற்றி இவ்வளோ விளக்கம் இருக்குதுன்றது பிரபுபாதனுடைய இந்த வியாக்கியானம் படிக்கும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓ, கிருஷ்ணர் இப்படிப்பட்டவர். அப்போ இப்போ நம்ம யாரை தியானிப்போம்னா சத்தியம், ஏதோ ஒரு சத்தியம் வரலாம் அப்படின்னு கிருஷ்ணரை தியானிப்போம். இப்போ கிருஷ்ணர் எல்லாத்தையும் படைத்து அதை அழிக்கக்கூடியவனா? அவனுக்கு மேலே காரணம் இல்லையா? அவனுடைய தாமத்தில் எதுவும் கிடையாதா? மாயையே எதுவும் கிடையாதா? முக்குணங்கள் மாயை அவங்கக்கிட்ட நெருங்காதா? அப்படி நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? யாரை தியானிப்போம்? இப்போ சத்தியம் பரம் தீமை யாரை தியானிப்போம்? அப்படிப்பட்ட கிருஷ்ணரை தியானிப்போம் அப்படின்னு சொல்லி முடிகிறார் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியவாசம் புரிகிறார். அவரே பூர்ண உண்மையாக நான் அவரை தியானிக்கின்றேன், அந்த கிருஷ்ணரை தியானிக்கின்றேன். அப்படி போடு பாதத்தை. இப்போ நல்லா அப்பா இது ஏன்பா கூடாம்பா, இப்போ பசியார் நம்ம வயிற்றில் பாலை வாத்தின மாதிரி இருக்குது. யாரோ ஒரு பரம்பொருளாம் எங்கேயோ இருக்கிறாராம், மனசுக்கு புத்திகளாம் எட்டாது. அது என்னப்பா பிரம்மஜோதி நமக்கு தேவை? இந்த மயில் பிழி வச்சிருந்து சுறுசுறான கேசங்களோட வித்தியஸ்த பாதமாக அப்படி முரளிதரனாக கோடி முன்மத லாவண்யனாக பட்டு பீதாம்பரம் அணிந்தவனாக காலில் சலசம் சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள் அணிந்தவனாக ஆஹாஹா இந்த கோலத்தை அந்த ராதாகிருஷ்ண ஸ்வரூபத்தை தியானம் பண்ணால் இதைத்தான் தியானம் பண்ண சொல்லியிருக்கு. இந்த முதல் ஸ்லோகன்றது ஒரு குருநாதர் சொல்லணுமே, அதுதான் சில பிரபுபாதா. இந்த ரெண்டு கட்டனா சில பேர் பக்தியாகவும் சொல்லுவாங்க, டக்குன்னு வேதாந்த விஷயமாகவும் எடுத்து போயிடுவாங்க. அப்போ குழப்பிடுவாங்க. கிருஷ்ணர் தான்றதை தீர்மானமாக சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்ல முழு பூசணிகா சோத்தில் மாறுகிறவங்க சில உபன்யாசங்களில். ஆனால் அந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்களை படிக்கும்போது தெளிவாக புரியுது. கிருஷ்ணரை தவிர அவருக்கு அப்பால் வேறு எதுவும் உண்மை கிடையாது. அதான் சொல்கிறார், அவருக்கு அப்பால் வேறு எந்த காரணமும் இல்லாததால் அவர் சுதந்திரமானவர். அதான் ஸ்வராட்டு. பா கண்ணை திறந்து விட்டுச்சுப்பா குருநாதர். குரு அப்படின்னா கூன்ற இருட்டை போக்குபவர் தான் குருநாதர். ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். இதை படித்து இது போதுங்க, நீங்கள் இது தெரிஞ்சால் போதுங்க உங்களுக்கு. இதுக்கு மேலே ருச்சிகரமாக இருக்கும் பொருளரை. அதை நான் அப்புறம் படிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. அதை நான் பொறுமையாக படிக்கலாம், அவசரமே இல்லை. காலத்தை கடத்தி ஒன்றும் புரியாமல் இல்லை, கொஞ்ச காலத்துலேயே பகவானை புரிஞ்சு தெளிவான அந்த வயிற்றில் பாலவாத்தின மாதிரி அந்த சந்தோஷமாக அனுபவிக்கிறது போதுமானது. இனஃப். சரி, எதுவுமே ஒரு குரு வழியில் வரணும். அந்த சம்பிரதாய வழியில் வந்தால் தான், அந்த காற்று நம்ம மேலே பட்டால் தான் அப்பா புரியாத விஷயம்லாம் புரியுதே, இது பேரானந்தத்தை கொடுக்குதே, உண்மையான பாகவதம் இது தானா, இதனால் வரையும் தெரியாமல் போச்சு அப்படின்னு ஒரு 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 அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அதிர்ச்சி, அந்த வியப்பு, அதை சொல்ல முடியாத வார்த்தையில் ஆச்சரியமாக இருக்கும். இதை மறைச்சிட்டாங்களே, அது எனக்கு பெரிய கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே. யாரை தியானிக்கணும்? கிருஷ்ணரை தான் தியானிக்கணும். ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. சத்தியம் பரம் தீமகி, கிருஷ்ண பரம் தீமகி. அவள்தான் அப்படியே மாற்றிக்கணும். குருநாதர் சொன்னார்னா ஒரு பேச்சே கிடையாது, கிருஷ்ணரை தான் தியானிக்கணும். முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த பாகவத்து ஹீரோ கிருஷ்ணர் தானே, பகவான் தானே. அப்புறம் கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அப்போ முடிஞ்சு போச்சு, விடை கட்சிச்சு. விடை கட்சிட்டு பிறகு ஏன்டா போய் குழம்புற அப்படின்றாங்க மகான்கள், வைஷ்ணவர்கள். பிரபுபாதா ஒன்றும் இல்லைங்க, இனிமேல்ட்டு யார் உபன்யாசம் நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பிரபுபாதா வார்த்தைகளை மாத்திரம் கேட்டுட்டு ஒரே வழியில் போனோம்னா நம்ம தெளிவான பாத்திரம் ராஜபாட்டியில் ஜம்முன்னு போகலாம். சூப்பராக. ஓகேவா? ராம் ராம் ராம். நிறைய குழப்பமுள்ள உபன்யாசம் கேட்டு பக்தி வராமல் போகிறத காட்டிக்கலாம்
இந்த குருநாதருடைய வாக்கியத்தை கேட்டு அப்படியே கிருஷ்ணனே சத்தியம் பரம் தீமகி, அந்த கிருஷ்ணனே தியானித்து கொண்டிருப்போம். அப்படியே கிருஷ்ணமயமாக அந்த ஹிருதயத்தை மாற்றிக்கொண்டு அப்படி ஆனந்தமாக இருப்போம். மேலே உள்ள விளக்கத்தெல்லாம் பொருள் எல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். நம ஓம் விஷ்ணு பதாய் கிருஷ்ண பிரஸ்தாய் போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணி. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரவ பக்தர் இருந்தார். இன்னும் இந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் பாருங்கள், பொருளுரை கொடுக்க போகிறாரு. ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து குழப்பத்தை உண்டாகிற ருச்சிகரமாக இருக்கும். இந்த பொருளை பற்றி பார்த்தீங்கன்னா நான் படித்து பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். படிக்கலாம். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம் சிங்கத்தின் கி ஜெய். ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவத் பகவான் கி ஜெய். ராம ராம ராம. சகல சாதுமல்லி கி ஜெய். ராம 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 ராம.